திருப்பதி பெருமாளின் சுவாரஸ்ய கதையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ஹரிக்கு ஸ்ரீ வராக சுவாமியிடம் வசிக்க தலம் யாசித்தல். தேவதேவனான ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் கோபாலனிடம் அடி வாங்கிய பிறகு காட்டில் மூலிகை தேடிக்கொண்டு செல்ல இச்செய்தி தெரிந்த தேவகுருவான பிரகஸ்பதியும் திருவேங்கடம் வந்து ஸ்ரீனிவாசனை தரிசித்தார். ஸ்ரீஹரியும் பிரகஸ்பதியை க்ஷேம சமாச்சாரம் விசாரித்து காயத்திற்கு மருந்து சொல்லும்படி கேட்டார். பிரகஸ்பதி, பத்மநாபா, பக்தர்களை காப்பாற்ற நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய். உன் காயத்திற்கு தகுந்த மருந்து பால் ஆலம்பால். அதை எருக்க இலையில் தடவி கட்டினால் குணமாகிவிடும் என்று சொல்லி தன் இருப்பிடம் சேர்ந்தார். ஸ்ரீஹரி பாலால மரத்தை தேடிச் செல்ல வழியில் ஓர் குடிசை காணப்பட்டது. மெல்ல நடந்து பர்ணசாலையை அடைந்தார். அங்கு ஸ்ரீ கிருஷ்ண பஜனை காதில் விழுந்தது. ஸ்ரீஹரி அம்மா அம்மா என்று கூப்பிட்டார். வகுலாதேவிக்கு ஸ்ரீ கிருஷ்ணனே கூப்பிடுவது போல கேட்டவுடனே பஜனையை நிறுத்தி வெளியே வந்து பார்க்க பகவான் காட்சியளித்தார். வகுலாதேவி சுவாமியை உள்ளே அழைத்து சென்று உபசரிக்க ஸ்ரீனிவாசனும் பிரகஸ்பதி சொன்னபடி தன் காயத்திற்கு போட வேண்டிய மருந்தை வகுலாதேவியிடம் சொன்னார். அம்மாதாவும் அவ்விதமே மருந்து கொண்டு வந்து கட்டி மிகவும் புஷ்டியான ஆகார வசதிகளை செய்து தக்க முறையில் உபசரணை செய்தாள். பிறகு, நீ யாரப்பா, உன்னை யார் காயப்படுத்தினர் என்று கேட்க ஸ்ரீனிவாசனும், தாயே, என்னை நீ மறந்து விட்டாயா, நன்றாக கவனித்துப்பார் என்று சொல்லி அவளுக்கு பூர்வ ஜென்மத்தின் ஞாபகத்தை கொடுத்து ஸ்ரீ கிருஷ்ணனாக தரிசனம் அளித்தார். வகுலையும், என் தவ பயனே, நீயா என்று ஆனந்த பரவசத்தினால் தழுவி கொண்டாள். ஸ்ரீஹரி தன் வரலாறு முழுவதையும் விவரமாக சொன்னார். மறுநாள் காலை வகுலை ஸ்ரீஹரிக்கு ஸ்நான பானாதி சௌகரியங்களை செய்து, அப்பா, குழந்தாய், இங்கே ஸ்ரீவராக பெருமாள் இருக்கிறார், நாம் அவரை தரிசனம் செய்து வருவோம் வா என்று சொல்லி கோயிலுக்கு அழைத்து சென்றாள். ஸ்ரீஹரி நாராயணன் வராக சுவாமியை பூஜித்து தரிசித்தார். ஸ்ரீ வராக சுவாமியும் தன் திவ்ய ஞானத்தினால் ஸ்ரீனிவாசனின் நிலைமையை நன்கு அறிந்து கொண்டார். ஸ்ரீஹரி, சுவாமி, நான் வசிப்பதற்கு தாங்கள் கொஞ்சம் இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். வராகமூர்த்தி, ஸ்ரீனிவாசனே, பணம் கொடுத்தால் இடம் தருவேன் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசன், சுவாமி, தாங்கள் தனவந்தர்கள், என்னுடன் ஸ்ரீ லக்ஷ்மி இல்லாததினால் இப்பொழுது நான் பணம் இல்லாதவன். முதலில் தங்க தக்க இடம் கொடுத்தால் இதற்கு பதிலாக என்னை தரிசிக்க வரும் பக்தர்களை முதலில் உங்களை தரிசித்த பிறகு என்னை தரிசனம் செய்து கொள்ளும்படி செய்கிறேன். கோவிலில் முதல் நைவேத்தியம் தங்களுக்கு நடந்த பிறகுதான் நான் புசிப்பேன் என்று பிரார்த்தித்தார். ஸ்ரீ பூவராக சுவாமியும் ஸ்ரீஹரி சொன்ன நிபந்தனைக்கு சம்மதித்து 100 சதுர அடி இடம் கொடுத்தார். பிறகு ஸ்ரீனிவாசன் வகுலாதேவி வராக சுவாமியிடம் விடை பெற்று தம் பர்ணசாலைக்கு சேர்ந்தனர். வகுலாதேவி ஸ்ரீஹரியை பார்த்து, அப்பனே, உன்னை நான் எந்த பெயரால் கூப்பிட வேண்டும் என்று கேட்டாள். விஷ்ணு, உனக்கு இஷ்டமான பெயரால் கூப்பிடு அம்மா என்றார். வகுலாதேவி விஷ்ணுவை பார்த்து, இன்று முதல் உன்னை ஸ்ரீனிவாசன் என்னும் பெயரால் அழைக்கிறேன் என்றாள். இவ்விதமாக விஷ்ணு ஸ்ரீனிவாசர் ஆனார். அன்று ஸ்ரீஹரி வராகசுவாமிக்கு தந்த வாக்கின்படி இன்றும் நைவேத்தியம் முதலில் வராகசுவாமி கோயிலுக்கு அனுப்பப்படுகிறது மற்றும் பக்தர்கள் முதலில் ஸ்ரீ வராக சுவாமியை தரிசித்த பிறகு ஸ்ரீனிவாசரை தரிசிக்க வருகிறார்கள்.